தாத்தா வராரு, கதற விட்டா போறாரு, செதற விட்டா போறாரு. கதற விட்டாரா, செதற விட்டாருன்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூல பார்த்தலாம். இந்தியன் 2 தாங்க பார்த்துட்டு வந்தேன். சங்கர் தயாரிப்புல இந்தியன் 2 பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டது. ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ படத்தோட ஸ்டோரி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். லஞ்சம் ஒழிக்கிறதுக்காக கம்பேக் இந்தியனை கூப்பிடுறாங்க. இந்தியன் அழிச்சாரா இல்லைன்னு சொல்லிட்டு தான். அதுதான் தாத்தா. தாத்தா வர சொல்றாங்க, திருப்பி அவரே போக சொல்லிடுறாங்க. காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். இந்தியன் அந்த நாட்டை திருத்தினாரா இல்லையா அப்படின்றதான் கதை. தாத்தாக்கு சில பவர்லாம் இருக்கு. அந்த பவரை வச்சு அவர் சரி பண்ணாரா இல்லையா தான் கதை. இந்தியன் 1ஓட முடிச்சிருந்திருக்கலாம். இது தேவையில்லாத குழப்பங்கள், ஏதோ வசூல் அடிக்கிறதுக்காக இதுவா இந்த கதையா ஏதுன்னு தெரியல. ஆனால் போட்டு நல்லா குழப்பி வச்சிருக்காங்க. ஆனால் செட்டெல்லாம் பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. இந்தியன் 1ல் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி ஒரு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும். ஆனால் இந்தியன் 2ல் அது கிடையாது. சும்மா அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு திருப்பி அதையே தான் கொண்டு வராங்க. ஊழல் அப்படி நடக்குதுன்றதான் பேஸ் கதையை திருப்பி அந்த ஒரு 4 குடும்பத்துக்குள்ளேயே கொண்டு வரது அந்த அளவுக்கு இல்லை. திருப்பி அவங்களே போட்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வழியும் எடுக்கல. திருப்பி இவங்களே கோபேக் இந்தியான்னு சொல்லிடுறாங்க. அதுதான் இந்த கதையே ஒரு குழப்பமாகி லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்தியன் 3 கொண்டு வரோம், அதில் எல்லாம் லீடிங் பாட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யாலாம் அதில் கொண்டு போயிட்டு இதுக்கப்புறம் அவர் தான் அதில் மெயின் ரோல்ன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. படம் கதை வைஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை சங்கருக்கு. இது சங்கர் படம் மாதிரி எனக்கு ஆனஸ்ட்டாக நான் கேட்டிங்கன்னா இது சங்கர் படம் மாதிரி இல்லை. படம் எடுத்தாங்க, ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மனோபாலா சாரும் விவேக் சார் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. படத்தில் அதுக்கு மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது. இவங்களை பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் அவங்க பார்த்தேன். ஸோ ரொம்ப அதில் சந்தோஷமாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஒன் டைம் போய் பார்க்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. சுமார் தான். இந்தியன் 1 பார்த்தவங்களுக்கு இந்தியன் 2 கண்டிப்பாக பிடிக்காது. பிடிச்சவங்களுக்கு ஓகே. என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா படம் சுமார் தான். இந்த மாதிரி ஹானஸ்டான ரிவ்யூ தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்